The video is sponsored by Waymark Shopping App. இன்னைக்கு நம்ம ஈஸியான ஹெல்த்தியான வீட்டில் எப்படி ஹார்லிக்ஸ் ஊற்றி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். முந்திரி பாதாமை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு வானொலியில் அது மிதமான சூட்டில் நல்லா வறுக்கணும். ஒரு கருகிராமல் மிதமான சூட்டை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து நல்லா ஆற வைங்க. நல்லா ஆற வச்சுட்டு நம்ம கோதுமை மாவு நமக்கு எவ்வளோ பூஸ்ட் ஹார்லிக்ஸ் தேவைப்படுது அந்த அளவுக்கு கோதுமை மாவு நம்ம எடுத்துக்கணும். எடுத்து வானொலியில் அப்படியே மிதமான சூட்டில் கருகாமல் நம்ம வறுக்கணும். நல்லா வறுத்து மிதமான சூட்டில் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பாதாமையும் முந்திரியும் வறுத்து வச்சோம். அதில் 3 ஏலக்காவையும் போட்டு அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த வானிலையில் தான் போட்டு வச்சுருக்கேன் ஆறுறதுக்கு. இந்த கோதுமையில் அந்த அரைச்ச முந்திரி பாதாம் அந்த இதையும் போட்டு நல்லா கலரி விடணும். முந்திரி பாதாம் அரைக்கும் போது கொஞ்சம் பார்த்து அரைக்கணும். ஏன்னா பாதாம் எண்ணெய் புரியாமல் அரைக்கணும். இதில் அதை சேர்த்ததுக்கு பிறகு முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா பால் பவுடர். இந்த கிண்ணத்தில் நான் பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிண்ணம் அளவு தான் இது போட்டாலே ஹார்லிக்ஸ் ரெடி தான். அவ்வளோதான். இந்த 3 விஷயம் சேர்த்தாலே ஹார்லிக்ஸ் ரெடி. இந்த கிண்ண அளவுக்கே கொக்கோ பவுடர் நான் எடுத்து கொஞ்சோண்டு இந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து பூஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ரெண்டையும் ரெடி பண்ணி நான் எங்கள் வீட்டில் இருந்த ஒரு கண்ணாடி பாட்டிலுக்கு போட்டு வச்சுருக்கேன். பூஸ்ட் அண்டு ஹார்லிக்ஸ் ரெண்டையுமே போட்டிருக்கேன். இந்த ரெண்டையுமே நீங்கள் ஈஸியாக செய்யலாம். இன்ஸ்டண்ட்டாக செய்யணும். வீட்டில் கடையில் வாங்கி கொடுக்காம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு வீட்டிலே வாங்கி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், நான் கண்ணாடி கிளாஸில் போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி இந்த டைட் மூடி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கண்ணாடி கிளாஸில் பாத்திரத்துலேயும் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா போட்டு வச்சிங்கன்னா ஒரு 2 மாதம் வரைக்கும் நல்லா கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நான் பூஸ்ட் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். வீட்டில் வச்சுருந்தாங்க. பூஸ்ட் அண்ட் ஹார்லிக்ஸ் இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம். நல்லா பார்த்தீங்க செய்முறையெல்லாம் உங்களோட வீட்லேயும் நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள். ரொம்ப சுலபமான ஒரு வேலை தான். வீட்டிலே நம்ம செஞ்சிடலாம். 200-300 கொடுத்து கடையில் வாங்க தேவை. அந்த காசை வச்சு நம்ம ஹெல்த்தியான முறையில் வீட்டிலையும் செய்து சாப்பிடலாம். வீட்லேயும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். எல்லோரும் சந்தோஷமாக ஆர்வமாக நான் இதை செஞ்சு கொடுக்கும்போது அவங்க எல்லாருமே கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே செய்து கொடுங்க. ரொம்ப சுலபமான முறை தான். நம்ம கொஞ்ச நேரம் அதுக்காக செலவு செய்தால் போதும். நம்ம வீட்டிலே தயார் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்க. நன்றி.